இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக மைண்ட் ப்ளோவிங்கான அன்பிலீவபிளான ஃபேக்ட்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப உங்கள் பிரெயின் லிட்டர்லி இதெல்லாம் உண்மையாக இருக்குமான்னு சொல்லி கேட்கும். ஸோ வாங்க இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமா 10 நிமிடங்கள் வரை அவனோட பிரெயின் சிக்னல்ஸ் ஃபயர் ஆகுதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிரெயின் எக்கோ ஆக்டிவிட்டின்னு சொல்லப்படுது. அதாவது நம்ம இதயம் ஸ்டாப் ஆகிருக்கலாம், பட் பிரெயின் லாஸ்ட் ஃபியூ சிக்னல்ஸை சென்ட் பண்ணும். இதுதான் சில பேருக்கு மரணத்துக்கு அப்புறமா சில செகண்ட் வர ஒரு பிரைட் லைட்டை பார்க்குறதுக்கான காரணமாகவும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் காது கேட்காதவங்கள பார்த்துருப்போம், ஆனால் அவங்களுக்கு ட்ரீம்ஸில் சவுண்ட்ஸை க்ரியேட் பண்ண முடியும். இது கேட்குறதுக்கு கொஞ்சம் அன்பிலீவபிளாக தான் இருக்கும், பட் இது உண்மை. ஏன்னா பிரெயினுக்கு சவுண்ட் இமேஜினேஷன் எபிலிட்டி ஆல்ரெடி இருக்குது. ஸோ அவங்களோட காது என்னத்தான் கேட்காம இருந்தாலுமே அவங்களோட பிரெயினோட உள்பக்கம் சவுண்டை ஜெனரேட் பண்ணுது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிளானட் ஏர்த்தை விட்டு வந்திருக்கு. அதோட பேர் தான் தேயான்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கொல்யூஷனால தான் மூன் கிரியேட் ஆகிச்சு. பட் ஷாக்கிங்கான பாட்டு என்னன்னா, இந்த தியாவோட மிகப்பெரிய பகுதி இன்னும் ஏர்த்தோட மென்டலு கீழே பரீடாகி இருக்குன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா கடல் எடுத்தோம்னா கடல்ல எல்லா திசையிலையுமே லைஃப் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் பெசிபிக் ஓஷனில் 11 கிலோமீட்டர் டெப்த் கிட்ட பார்த்தீங்கன்னா டெத் ஜோன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. ஸோ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான லைஃபுமே இல்லை, எந்த விதமான பாக்டீரியாவும் இல்லை, பிளாங்டனும் இல்லை, மைக்ரோபியல் லைஃபும் இல்லை, எதுவுமே இல்லை. ஈவன் சயின்டிஸ்ட் சாம்பிள் எடுத்தாலுமே கூட அங்கே 0 லைஃப் தான் இருக்குது. ஸோ இதுக்கான பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கட்டுமே யாராலையுமே தெரியப்படலை. அதுக்கப்புறமா எவரேஜாக ஒரு மனிதனோட லைஃப்பில் நம்ம தூங்குறப்ப நம்ம பாடிக்கு மேலே 50 ஸ்பைடர்ஸ் சரி ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம பிரெயின் சென்சரி சிஸ்டம் பார்த்திங்கன்னா அந்த சிக்னல்ஸை மியூட் பண்ணிடும். ஏன்னா நம்ம டீப் ஸ்லீப்பில் இருக்கிறதால. ஸோ நம்ம மேலால் எந்த சிலந்தை ஓடினாலுமே நமக்கு புரியாது, ஏன்னா நம்ம பிரெயின் மியூட்டில் போடப்பட்டிருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சைட் விஷனில் சம்டைம்ஸ் ஷெடோ மாதிரி ஃப்ளாஷ் ஆகி மாயமாகிற மாதிரியெல்லாம் கண்டிருப்போம். சில நேரங்களில் அதை நாம் கோஸ்ட் இல்லைனா இமேஜினேஷன் நினைப்போம். பட் சயின்ஸ் சொல்கிறது என்னென்னா பிரெயின் பிளைண்ட் ஸ்பாட்டை ஃபில் பண்ணுறப்ப கிளிச் ஆகுது. ஸோ அந்த ஷேடோ மில்லி செகண்ட்ஸ்குள்ளுக்கு நமக்கு விளங்குது. ஸோ இது ஹெலூசினேஷன் போல் தோணலாம், பட் பிரெயினோட கிளிச்சாக தான் இருக்குது. ஸோ கைஸ், இதெல்லாம் நார்மலான எஃபெக்ட் இல்லை. நம்ம ஏர்த், நம்ம பாடி, நம்ம பிரெயின் இதெல்லாம் எவ்வளோ டார்க்காக எவ்வளோ மிஸ்டீரியஸாக ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி நமக்கு வெளிக்காட்டுற எஃபெக்ட்ஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த எஃபெக்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.